ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன வெங்காயம் வெந்தய குழம்பு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்ட உடனே நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி இதில் தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோடு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இந்த வெங்காயத்தோட நீங்கள் வேறு எதுவுமே கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதுவுமே சேர்க்க வேணாம். அப்போ தான் இந்த வெங்காய குழம்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துறேன். குழம்பு நல்லா கொதி வரட்டும். மீடியமான தீ வச்சுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வெந்து குழம்பு இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து நீங்கள் சின்னதாக தேங்காய் வேணால் நீங்கள் கீனி போட்டுக்கலாம். தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இளங்காயாக இருக்கும் சட்னிக்குள்ள தேங்காய். இதோட வந்து முட்டையோ அல்லது வந்து முட்டைகோஸ் அல்லது அப்பளம் இந்த மாதிரி பொரித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா